நம்ம எல்லார் வீட்லயும் சின்ன வயசுல ஸ்கூல்ல நல்லா படிச்சா, நல்ல காலேஜ் போயிட்டு ஒரு நல்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹை பேயிங் ஜாப் போயிட்டா, நீங்க வந்து ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹை பேயிங் ஜாப்ல இருக்கவங்கலாம் ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருப்பாங்க. கம்மியா சம்பளம் வாங்குறவங்க ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்களா? ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருக்கிறதுனா என்ன? பெரிய வீடு, காரு, பைக்கு நெறைய சம்பளம் வாங்குறவங்க தான் ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருக்கிறவங்கன்னு அர்த்தமா? ஒருத்தவங்க ஃபினான்ஷியலா ஹெல்த்தியா இருக்காங்களா? இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபினான்ஷியல் ஹெல்த்த எத வச்சு மெஷர் பண்றாங்க? ஃபினான்ஷியல் ஹெல்த்ன்னு நீங்க அடிப்படையா பார்க்க போனீங்கன்னா, நீங்க நெட் வொர்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெட் வொர்த்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு 2 பெர்சன எடுத்துட்டு, அந்த 2 பெர்சன வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாம பெர்சன் ஏ, பெர்சன் பின்னு 2 பேர கம்பேர் பண்ண போறோம். பெர்சன் ஏ ஒரு யங் புரொஃபஷனல். பெர்சன் பி ஹவுஸ் ஓனர். இவங்க என்னென்ன அசெட், என்னென்ன லயபிலிட்டீஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெர்சன் ஏ கேஷா கையிலயும், பேங்க்லயும் டோட்டலா 5,000 வச்சிருக்காரு. இதுவே பெர்சன் பி மொத்தமா 20,000 வச்சிருக்காரு. பெர்சன் ஏ இன்வெஸ்ட்மென்ட்டா 15,000 வச்சிருக்காரு. இதுவே பெர்சன் பி பார்த்தீங்கன்னா, 1,50,000 வச்சிருக்காரு. பெர்சன் ஏ ரென்டிங்க்கு இருக்காரு. அதனால அவரு அசெட்டா அத வந்து ஆட் பண்ண முடியாது. அதனால அவருக்கு 0. இதுவே பெர்சன் பி பார்த்தீங்கன்னா, அவரு இப்ப இருக்க வீடு சொந்த வீடு. அது 4,00,000 இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ. பெர்சன் ஏ வெஹிக்கிள் வச்சிருக்காரு. அதோட கரண்ட் வேல்யூ 10,000. இதுவே பெர்சன் பி அவரும் வெஹிக்கிள் வச்சிருக்காரு. அதோட கரண்ட் வேல்யூ 22,000. பெர்சன் ஏவோட டோட்டல் அசெட் 30,000. இதுவே பெர்சன் பியோட டோட்டல் அசெட் வேல்யூ 5,92,000. இப்ப நம்ம லயபிலிட்டிஸ பார்க்கலாம். பெர்சன் ஏ பார்த்தீங்கன்னா 3,000 கிரெடிட் கார்ட்ல கட்ட வேண்டியது இருக்கு. பெர்சன் பி கிரெடிட் கார்டுக்கு கட்ட வேண்டியது எதுவும் இல்ல. பெர்சன் ஏ வந்து ஸ்டூடண்ட் லோனா 30,000 வாங்கியிருக்காரு. பெர்சன் பி அவரு ஹவுஸ் ஓனர்ன்றனால அவருக்கு எதுவும் இல்ல. அவரு கடனா எதுவுமே பெர்சன் ஏ வாங்கல. இதுவே பெர்சன் பி பார்த்தீங்கன்னா 3,00,000 கடனா வாங்கியிருக்காரு. கார் லோன். பெர்சன் ஏ 5,000 கார் லோன் கட்ட வேண்டியது இருக்கு. இதுவே பெர்சன் பி பார்த்தீங்கன்னா எதுவும் கட்ட வேண்டியது இல்ல. பெர்சன் ஏவோட டோட்டல் லயபிலிட்டீஸ் 38,000. இதுவே பெர்சன் பியோட டோட்டல் லயபிலிட்டீஸ் 3,00,000. இப்ப நம்ம பெர்சன் ஏவோட நெட்வொர்த் என்னன்னு பார்க்கலாம். பெர்சன் ஏவோட நெட்வொர்த் -8,000. இதுவே பெர்சன் பியோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 2,92,000. ஒரு பெர்சனோட நெட்வொர்த்த கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டீஸ். மேல நம்ம பெர்சன் ஏ, பெர்சன் பின்னு 2 பேர கம்பேர் பண்ணிரும். அதுல அசெட்ன்னு சொல்லியிருப்பேன், லயபிலிட்டீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அசெட்னா என்ன? லயபிலிட்டீஸ்னா என்னன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அசெட்னா தமிழ்ல சொத்துன்னு அர்த்தம். லயபிலிட்டீஸ்னா பொறுப்பு. அசெட்னா நம்ம கிட்ட இருக்க பொருள நம்மளோட எமர்ஜென்சி டைமுக்கு அத கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்மளால எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அசெட்ன்னு சொல்லுவோம். அசெட்ல 2 டைப் இருக்கு. லிக்விட் அசெட், இல்லிக்விட் அசெட். லிக்விட் அசெட்னா நம்மளால சீக்கிரமா, ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கையில கேஷ் இருக்கிறது, பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது, நம்ம ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாரி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம லிக்விட் அசெட்ன்னு சொல்லலாம். இல்லிக்விட் அசெட்னா ரியல் எஸ்டேட்டு, ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்டு, வேல்யூபிள்ஸு, ஜுவல்ஸு, அப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து வாட்ச் ஒரு சிலர்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். ஒரு சில சர்டன் திங்ஸ வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அத வச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட ஹாபி. அதுல அந்த மாரி கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து சீக்கிரமா அத வந்து சேல் பண்ணி கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இல்லிக்விட் அசெட்ன்னு சொல்லலாம். எந்தெந்த பொருள்லாம் நீங்க நெட் வொர்த்த கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணக்கூடாதுன்னா, உங்களோட பெர்சனல் பிலாங்கிங்ஸ், கிளாத்ஸு, எவ்ரிடே யூஸ் பண்ற ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் நீங்க வாங்குன டிகிரி இதெல்லாம் வந்து நீங்க நெட் வொர்த் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து லயபிலிட்டீஸ்னா என்னன்னு பார்க்கலாம்.
லயபிலிட்டீஸ்னா நீங்க ஃபினான்ஷியலா வேற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது குடுக்க வேண்டியது இருக்கிறது. இல்லன்னா, உங்களுக்கு கடன் இருந்தா கடன் அதெல்லாம் வந்து லயபிலிட்டீஸ்ல வரும். லயபிலிட்டீஸ்லயும் 2 டைப் இருக்கு. செக்யூர் டிபெட், அன்செக்யூர் டிபெட்ன்னு இருக்கு. செக்யூர் டிபெட்னா, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிய வச்சு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வச்சு நீங்க வந்து ஒரு லோனோ, இல்ல வேற ஏதாவது வாங்குனீங்கன்னா, அது செக்யூர் டிபெட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோன்ஸு இதெல்லாம் செக்யூர் டிபெட்ஸ்ல வரும். அன்செக்யூர் டிபெட்ல கிரெடிட் கார்ட், ஸ்டூடண்ட் லோனு, அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸு, அப்புறம் அன்பெய்டு வேற என்னென்னலாம் நீங்க வந்து ஒரு கொலாட்ரல் இல்லாம இது பண்றீங்களோ, அது எல்லாமே அந்த அன்செக்யூர்ட் டிபெட்ல வரும். நாம அசெட்னா என்ன? லயபிலிட்டீஸா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம நெட் வொர்த்துக்கு வருவோம். நெட் வொர்த்ல பாசிட்டிவ் நெட் வொர்த், நெகட்டிவ் நெட் வொர்த்ன்னு இருக்கு. பாசிட்டிவ் நெட் வொர்த்னா உங்களோட அசெட் லயபிலிட்டீஸ விட அதிகமா இருந்தா அது பாசிட்டிவ் நெட் வொர்த். இதுவே உங்களோட லயபிலிட்டீஸ் அசெட்ட விட அதிகமா இருந்தா அது நெகட்டிவ் நெட் வொர்த். பாசிட்டிவ் நெட் வொர்த் எத மீன் பண்ணுதுன்னா, நீங்க ஸ்ட்ராங்காவும், ஹெல்த்தியாவும் பினான்சியலா இருக்கீங்கன்னு மீன் இதுவே நெகட்டிவ் நெட் வொர்த் என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்க இன்னும் அசெட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. நெகட்டிவ் நெட் வொர்த் நீங்க இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது நார்மல் தான். ஏன்னா, நீங்க இப்பதான் ரீசென்ட்டா டிகிரி முடிச்சிருப்பீங்க. இல்லன்னா நியூவா ஜாப் போயிட்டு ஹோம் லோன் அந்த மாரி ஏதாவது போட்டிருப்பீங்க. ஆனா, நீங்க உங்களோட அசெட்ட இன்கிரீஸ் பண்ண நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க ஃபினான்ஷியல் பிளானிங், இல்ல கிரெடிட் வொர்த்னஸ், இல்ல வெல்த்த ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும், இல்ல மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டா நீங்க நெட்வொர்த்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஓன் நெட்வொர்த்த பத்தி தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அதுக்கேத்த மாரி ஃபினான்ஷியல் பிளானிங்க பண்ண முடியும். உங்களோட ஃபினான்ஷியல் நெட்வொர்த்த எப்படி நீங்க குரோ பண்ணணும்னா, உங்களோட இன்கம்ம இன்கிரீஸ் பண்ணணும். உங்களோட ஸ்பெண்டிங்ஸு இல்ல உங்களுக்கு இருக்க கடன கம்மி பண்ணணும். இல் அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம நெட்வொர்த்த பத்தி பார்த்திருப்போம். நம்ம எல்லாரும் ஏன் நெட்வொர்த்த பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட ஓன் நெட்வொர்த்த பத்தி தெரிஞ்சிருந்தா தான், நீங்க இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் பிளான்ல நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா டிசைட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு யங் ப்ரொஃபஷனலையும், ஒரு ஹவுஸ் ஓனரையும் வச்சு நம்ம நெட்வொர்த்த கால்குலேட் பண்ணியிருப்போம். இதுல யங் ப்ரொஃபஷனல் வந்து நெகட்டிவ் நெட்வொர்க்ல இருந்திருப்பாரு. இதுவே நீங்க ஹவுஸ் ஓனர பார்த்தீங்கன்னா, அவரு பாசிட்டிவ் நெட்வொர்க்ல இருந்திருப்பாங்க. இப்போ யங் ப்ரொஃபஷனல் நெகட்டிவ் நெட்வொர்க்ல இருந்து, அவர் எப்படி பாசிட்டிவ் நெட்வொர்க்குக்கு போணும் அப்படின்னா, அவரு ஃபுல்லா அவரோட நெட்வொர்த்த அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி அவரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப ஒரு பிரைமரி ஜாப்ல அவரு போயிட்டு இருக்காரு அப்படின்னா, சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லன்னா அவரு அவரு ஏற்கனவே தேவையில்லாம அன்னெசெசரியா ஸ்பெண்ட் பண்ற அவரோட ஸ்பெண்டிங்ஸ கம்மி பண்ணிட்டு, அவரு எடுத்திருக்க கடன ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு கட்டி முடிக்க பார்க்கணும். நீங்க நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட ஓன் நெட்வொர்த்த நீங்க நீங்களே கால்குலேட் பண்ணிட்டு, உங்களோட ஃபினான்ஷியல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்களே ஒரு பிளான் போட்டு, அதுக்கு நீங்க அப்பப்ப உங்களோட நெட்வொர்த்த கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களோட நெட்வொர்க் பாசிட்டிவ்ல இருக்கா? நெகட்டிவ்ல இருக்கா? லாஸ்ட் இயர விட இன்னும் நம்மளோட நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்ணியிருக்குமா? டிக்ரீஸ் பண்ணியிருக்குமா? அப்படிங்கிறத நீங்களே ஒரு அனலிசிஸ்க்கு வரலாம். அப்போ நீங்க ஃபினான்ஷியலா என்ன பிளான் பண்ணி உங்களோட நெட்வொர்த்த நீங்க இன்கிரீஸ் பண்ண முடியும். இல்ல எப்படிலாம் நம்ம இன்கிரீஸ் பண்ணலான்னு நீங்களே ஒரு ஐடியாக்கு வருவீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட்டா நீங்க நெட்வொர்த்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவுல நெட்வொர்த்த பத்தி பேசியிருந்தோம். உங்களுக்கு இது புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.